நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி விசா வந்து சவுதியில் பேன் பண்ணிட்டாங்கன்னு. பட் உங்களுக்கு மற்றபடி ஏன் பேன் பண்ணாங்க, எப்போ இந்த பேண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, இதை பற்றி அதர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதிகமாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத இன்ஃபர்மேஷனை நான் இங்கே தர ட்ரை பண்ணுறேன். இப்போ சவுதி கவர்மெண்ட் வந்து மல்டிபிள் விசா வந்து பேன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் அது ரூமரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது உண்மை தான். ஒரு 14 கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்தியாவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் நான் அங்கே கவர்மெண்ட் கிட்டே கேட்குறது பார்த்தேன் ட்விட்டரில். என்னென்னா இப்போ விசா வந்து ஆல்ரெடி ஸ்டாம்ப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்னோடய மல்டிபிள் என்ட்ரி விசா வந்து நான் ஸ்டாம்ப் ஆகிடுச்சு, இப்போது என்னால் வர முடியாதா சவுதிக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. பட்டு என்னென்னா உங்களால் வர முடியும். நீங்கள் வந்து ஸ்டாம்ப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வர முடியும். இந்த ஃபெப்புக்கு அப்புறம் வந்து யார் வந்து ஸ்டாம்ப்காக அமைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து ஸ்டாம்ப் ஆகிடும். ஸ்டாம்ப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி இங்கே மல்டிபிள் எக்ஸிட்டில் வந்துட்டீங்க, இப்போ வந்து உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் உங்களால் இருக்க முடியும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் கூட ஆகும். யார் புதுசாக வராங்களோ அவங்களுக்கு வந்து அதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இந்த விசா பேன் வந்து பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு டெம்பரரி தான். இது வந்து எதுக்காகனா ஹஜ் வருது இல்லையா, அதுக்காக இப்போலேருந்து வந்து கொஞ்சம் ரொம்ப க்ரௌட் உள்ளே வரக்கூடாது, சில பேர் வந்து க்ரௌட் இருக்கக்கூடாது சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக இனிஷியேட்டிவாக இந்த வாட்டி இந்த புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இது டெம்பரரி தான். ஆஃப்டர் ஹஜ் இன்ஷா அல்லாஹ் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இன்னும் ஸ்டில் வந்து சிங்கிள் என்ட்ரி விசா வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து இது சிங்கிள் என்ட்ரி விசா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் கிட்டே இருக்கும் போல இருக்குது. நீங்கள் எவ்ரி மந்த்ஸும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிள் என்ட்ரி விசாவில் வந்து நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லைனா இன்னொன்று பெஸ்ட் ஆப்ஷன் நான் என்ன சொல்லுவேன்னா உம்ரா விசா வந்து உங்களுக்கு 3 மாதம் சிங்கிள் என்ட்ரி விசா கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். விசா போட்டோமா, டிக்கெட் புக் பண்ணோமா, ஸ்டாம்பிங் பண்ணுமா, முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் உம்ரா விசா. இப்போ உம்ரா விசா ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதால இப்போது நிறைய ஏஜென்சி வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸ்டாம்பிங்காக. அது நானும் கேள்விப்பட்டேன். இன்னொன்று விஷயம் என்னென்னா, உம்ரா விசாவுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் என்ட்ரி டேட், இந்த டேட்குள்ளே நீங்கள் வரணும், இல்லைனா உங்களால் உம்ரா விசா யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வர முடியாதுன்னு ஒரு இது படித்தேன். என்னென்னா 13 ஏப்ரல் 2025 நீங்கள் உம்ரா விசாவில் உள்ளே வந்துடணும். ஒரு வேளை நீங்கள் வரலன்னா அதுக்கப்புறம் உங்களால் வர முடியாதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். அது இல்லாமல் ஏப்ரல் 29 நீங்கள் வெளியில் போயிடணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஏப்ரல் 13 உள்ளே வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் இருக்குது. நீங்கள் திருப்பி எக்ஸிட் போகணும். ஸோ 29 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் வெளியில் கிளம்பிடணும். யாரெல்லாம் உம்ரா விசாவில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபெப்ரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் மார்ச்சில் கூப்பிட்டிங்கன்னா 1 மாதம். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உம்ரா விசா வந்து உங்களுக்கு அவ்வளோ நாள் தான் உங்களால் இருக்க முடியும். ஸோ 29 ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்டு மல்டிபிள் எக்ஸிட் அண்ட் ரீஎன்ட்ரி விசா வந்து ஹஜ்க்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஜூலைக்கு அப்புறம் சம்திங். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமாக சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நியூஸை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.